Taste the Daily. கண்காணிப்பு குழு கூட்டத்தில் பல்வேறு சர்ச்சைகள் நிலவியது. விடியா திமுக கூட்டணியான காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலிடம் கல்வித்துறை குறித்து கேள்வி கேட்கப்பட்டதற்கு அலட்சியமாக கடிதம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டதாக கூறினார். மேலும் இதுகுறித்து அவர் மாவட்ட பள்ளிக்கல்வி பொறுப்பு அலுவலரிடம் கேள்வி எழுப்பிய போது பதில் கூற முடியாமல் அவர் திணறினார். அப்போது ஆட்சியர் குறுக்கிட்டு 2 தினங்களில் கல்வி பொறுப்பு அலுவலர் விளக்கம் தரும்படி நிலைமையை மடைமாற்றினார். இந்த நிலையில் அதிகாரிகள் சிலர் செல்போன் பார்த்தபடியும் செல்போனில் பேசிக்கொண்டும் சிரித்து பேசியபடியும் இருந்தனர். ஒரு சில அதிகாரிகள் தூங்கி வழியவும் செய்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் கண்காணிப்பு குழு கூட்டம் கண் துடைப்பாக நடப்பதாக பலரும் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நத்தம் அருகே உள்ள பிறங்காட்டுப்பட்டியைச் சேர்ந்த பச்சையம்மாள் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் முகவராக இருந்து வாடிக்கையாளர்களிடம் பணம் வசூலித்து கட்டி வந்த நிலையில் நிதி நிறுவனம் மூடியதால் பணம் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுத்துள்ளனர். நிதி நிறுவனம் மீது மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் வேதனையடைந்த பச்சையம்மாள் திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் தன் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். அவரை தடுப்பதில் ஏவல் துறை அலட்சியம் காட்டியதால் உடல் முழுவதும் வெந்த நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பச்சையம்மாள் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டார். விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தனியார் நிதி நிறுவனங்கள் செய்யும் மோசடிகளால் கோடிக்கணக்கில் பணத்தை இழந்து மக்கள் தவித்து வருகின்றனர்.